இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான். ஸோ நான் ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து பன்னீர் வந்து வீட்டில் நான் செஞ்சு தான் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு பார்க்கலாம். என்கிட்ட வந்து பன்னீர் மோல்டு எதுவும் இல்லை. நான் சிம்பிளாக வந்து ஃபில்டரில் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஷேப்பில் எதுவும் வராது. ஸோ பன்னீர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராசஸ் தான். இப்போ நான் பன்னீர் ஃபில்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த பாலில் வந்து எனக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு. ஸோ நான் இதை வச்சு தான் செய்ய போகிறேன். பார்க்கலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இங்கே வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஷேப் வந்து இப்படி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வத்தல் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் கடலை மாவு வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு எடுக்க வேண்டியதான். எடுத்துட்டு காமிக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கின உடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்க்க போகிறேன். நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்கலை. ஏன்னா கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுருவேன். ஸோ அப்படி செய்யும்போது எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால் நான் வந்து இதில் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டும் போட்டுட்டு காமிக்கிறேன். இதில் வந்து தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டேன். ஸோ தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து வத்தல் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா பவுடர் இவ்வளோ தான் போட போகிறேன். வேறு எதுவும் போட போகிறதில்ல. ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மிக்சியில் அரைச்சிட்டேன். இதில் வந்து பட்டர் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து அந்த மிக்சரை வந்து போட்டுருவேன். ஸோ அந்த மிக்ஸை வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவேன். எவ்வளோத்துக்குள்ள உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த கடலை மாவு இருக்குல்ல, இதில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதையும் நான் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஸோ நல்லா இப்போ வந்து பாயில் ஆச்சு. இப்போ வந்து நான் அந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிடுறேன். என்கிட்ட பன்னீர் மேக்கர் எதுவும் இல்லை. ஸோ வந்து அந்த ஃபில்டர் ஷேப்பில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. க்ரீமியாக இருக்கும். இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கலாம். என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் இப்படி ப்ளெயினாக தான் இறக்க போகிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.